எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஸ்ரீ. சிலவங்க இருப்பாங்க, அதாவது அவங்கள ஒரு சுமை தாங்கி மாதிரி. இவங்கள்ட்ட சொன்னா நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து அவங்க கிட்ட பேசுவாங்க. தன்னுடைய பிரச்சனைகள், யாருக்கிட்டையும் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகளை கூட அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்து சில பேரு, ஷோ வேலை இல்லை அப்பா, தொணன்னு வந்து எதுக்கு இப்படி பேசுறாங்க, இவங்க பேசுறதை கேட்டு கேட்டு நம்ம சிக்காயிடுவோம் போல இருக்கு, அந்த வைப்ஸ் நம்மளுக்கும் வந்துருமோ இந்த பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அப்படின்னு ரொம்ப சங்கடப்படுவாங்க. உங்களை நம்பி யாராச்சும் வந்து அவங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களேன். உலகத்திலே ஒருத்தவங்களுக்கு வர கண்ணீர் இருக்கு பாருங்க, என்ன செய்வோம், அதை யாருக்கும் தெரியாம நம்ம துடைச்சுக்குவோம். அப்படி அந்த கண்ணீர் இருக்கு பாருங்க, அது எத்தனை விஷயங்களை சொல்லும் தெரியுமா? ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட மனசார தான் குறைகளை சொல்லும் போது, கண்ணீர் விட்டு உங்ககிட்ட சொல்லும் போது அந்த இடத்துல அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை காட்டுது. அதாவது யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்க முடியாத எவ்வளவு ஒரு ஆழ்ந்த ஒரு இதை வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்ப அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை எவ்வளவு. அதை விட்டுட்டு புலம்ப வந்துட்டாங்க, ஐயோ கடவுளே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு 5 நிமிஷம் அவங்களோட துக்கம், சோகம் அதை இறக்கி வைக்க நீங்க செவிசாய்த்து கேளுங்க. முடிஞ்சா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அதுக்குரிய தீர்வை சொல்லுங்க, உங்களாலான உதவிகளை செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து கேட்கறதுனால நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய பாருங்க. அந்த நம்பிக்கை எவ்வளவு பெருசு தெரியுமா? ஒருத்தரோட அவநம்பிக்கைய வந்து எப்படி வேணா சம்பாதிச்சிடலாம், ஆனா ஒருத்தரோட நம்பிக்கைய சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. அதனால யாராச்சும் உங்ககிட்ட வந்து தன்னுடைய சோகத்தை வந்து சொல்லும் போது தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய காப்பாத்துங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பாவங்களுக்கும் மன்னிப்பு உண்டு. ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு மட்டும் மன்னிப்பே கிடையாது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை துரோகம். இது எனக்கு காலேஜ் படிக்கும்போது எங்க தமிழாசிரியர் ரொம்ப நல்லா கிளாஸ் எடுப்பாங்க. பவானி சங்கரி அப்படின்னு அவங்க பேரு. அவங்க சொல்லியிருக்காங்க, உலகத்துல எந்த பாவத்திற்குனாச்சும் மன்னிப்பு உண்டு, நம்பிக்கை துரோகத்துக்கு மட்டும் மன்னிப்பே இல்லை. ஒருத்தவங்க நம்ம மேல வச்சு நம்பிக்கை வச்சு சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேளுங்க, முடிஞ்சா தீர்வு சொல்லுங்க. ஆனா தயவு செய்து அவங்க உங்ககிட்ட சொல்ற விஷயங்களை வந்து யாருக்கிட்டையும் சொல்லி அவங்களோட நம்பிக்கையை இழக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.